राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। எல்லாருக்கும் இனிய வராக துவாதசி தின ஆசீர்வாதங்கள். சாந்திர மாச அடிப்படையில் இப்போ மாக மாதம் அவர்களுக்கு நடக்கிறது. ஏன் அவர்களுக்குன்னு சொன்னால், நாமெல்லாம் தமிழ், கேரளம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி சில இடங்களில் சௌர மாதம்தான் கணக்கு. ஸோ சௌர மாதத்திற்கு வழக்கெலாம் இப்போ தை மாதம்தான் நடக்கிறது. நமக்கு இன்னும் தைப்பூசமே வரலையே, கரெக்டாக? அதனால் சாந்திர மாத கணக்குப்படி மாக மாதம், அதில் சுக்ல பக்ஷ துவாதசி, அதுதான் வராகமூர்த்தியினுடைய அவதார தினம் அப்படின்னு பாரத தேசத்தினுடைய பல இடங்களில் கொண்டாடுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்னா, சூக்கர க்ஷேத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூக்கர அப்படின்னா பன்றி உருவம், வராக ரூபம்னு அர்த்தம். சூக்கர ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவர் தன்னுடைய கீத கோவிந்தத்தில் தசவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது, வராகசுவாமியை சொல்லும் பொழுது சூக்கர ரூபா அப்படின்னு வர்ணிக்கிறார். வராகசுவாமியினுடைய க்ஷேத்திரங்கள் அப்படின்னு நிறைய உண்டு. நம்ம திருமலை திருப்பதி பிராச்சீனமாக வராக க்ஷேத்திரம், மதுரா வராக க்ஷேத்திரம், திருவிடவெந்தை நித்திய கல்யாண பெருமாள் வராக க்ஷேத்திரம், கல்லிடைக்குறிச்சி வராக க்ஷேத்திரம், அப்புறமா ஸ்ரீமுஷ்ணம் வராக க்ஷேத்திரம். இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் அழகாக வராகசுவாமி இருக்கார். கேரளாலேயே பன்னியூர் ஊர் பேரே பன்னியூர்னு பேர், பெரிய வராகசுவாமி அங்கே இருக்கார். இந்த மாதிரி ஆதி வராகம் தானே பூமியை உத்தாரணம் பண்ண, அதனால் அவருக்கு தான் க்ஷேத்திரங்கள் ஜாஸ்தி. நம்ம காஷ்மீரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பாராமுல்லா அப்படின்னு சொல்லுவோம். அது வராகமூலா பேர். வராகமூலா, பராகமூலா, பாராமுல்லா அப்படின்னு ஆக்கிட்டா வராகமூலா அப்படின்னு பேர். ஸோ நிறைய இடங்களில் வராக உபாசனை அப்படின்றது விசேஷம். இந்த பூமியில் மற்ற அவதாரங்கள்லாம் வந்தார்கள் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த அவதாரங்கள் வருவதற்கு காரணமே வராக அவதாரம் தான். ஏன்னா வராக அவதாரத்தினாலே தான் பூமி உத்தாரணமாச்சு. அதன் பிறகு தானே மத்ஸ்யாவதாரம் பூமியில் தானே. அப்புறமா நிருசிம்ம அவதாரம், வாமன் அவதாரம், பரசுராம அவதாரம், கூர்ம அவதாரத்தை தவிர மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பூமி. பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்கான அவதாரம் தான் வராக அவதாரம். சூக்கர ரூபம், சூக்கர க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னைக்கு பேர் சோரம் அப்படின்னு பேர். மதுராலேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடம் வரும். இந்த இடம் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நான் கர்க சம்ஹிதை வாசிச்சுருக்கேன். அதில் மதுரா கண்டம் அதை வாசிச்சுருக்கேன். அதில் 19, 20, 21 இப்படி அத்தியாயங்கள் கடைசியில். அதில் உத்தவன் தூது வரான் கோபிகைகளிடத்தில்.
பிறகு உத்தவன் சொல்லி கண்ணனே பிரஜமண்டலத்துக்கு வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு. அப்புறமா பலராமர் மதுராலிருந்து ஒரு யாத்திரை போகிறார். அவர் இப்படி யாத்திரை போகும்பொழுது பிரயாக்ராஜ் இதெல்லாம் போயிட்டு இந்த சூக்கர க்ஷேத்திரம் போகிறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. என்ன ஏது அப்படின்னு தெரியுன்னா அந்த இடத்துக்கு பேர் இன்றைக்கி பேர் சோரம் அப்படின்றதுக்கு நான் போகிற அந்த இடம் போகணும்னு காத்துட்டுருக்கேன். ஏற்கனவே நிறைய லிஸ்ட் உண்டு, அந்த லிஸ்ட்டில் வெறும் சேர்ந்துட்டா இப்போ சோரோம்னு பேர் சூக்கர க்ஷேத்திரம். இந்த சூக்கர க்ஷேத்திர மகாத்மியத்தில் பூமாதேவி கேட்குறா. அதெல்லாம் ஆதிவராக புராணத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக பூமாதேவி கேட்டுவிடுறா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்களை சொல்லுங்க அப்படின்னும் பொழுது குப்ஜாம்ரகம் அப்படின்னு அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா காமுக அந்த இடமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட சிரேஷ்டமான க்ஷேத்திரம் ஏதான உங்களுக்கு இருக்கா சொல்லுங்களேன், பக்தர்களுக்கு சுகம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஸ்ரீவராக உவாச்ச ஸ்ருணு மே பரமம் குஹ்யம் பிருஷ்டம் வை யத்வயா மம மம க்ஷேத்ரம் பரம் சைவ சுத்தம் பாகவத பிரியம் பரம் கோகாமுகம் ஸ்தானம். கோகாமுகம் ஸ்தானம் அது இந்த இடம் தேடின்னு இருக்கேன், யாருக்காவது தெரிஞ்சா கோகாமுகம்னு சொல்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் ததா குப்ஜாம்ரகம் பரம். குப்ஜாம்ரகம் எனக்கு அந்த இடம் தெரியும், நான் போயிருக்கேன், சேவிச்சிருக்கேன். கண்டுபிடிங்க குப்ஜாம்ரகம். இம்ரகம் குப்ஜாம்ரகம். இன்னொன்று கோகா முகம் அப்படின்னு பேர். அதை சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பரம் சௌகரவம் ஸ்தானம் சர்வசம்சாரமோக்ஷணம். அதுபோல் சௌகரஸ்தானம் ரொம்ப விசேஷம். கோகாமுகம், குப்ஜாமிருகம், அதுக்கப்புறமா சௌகர அப்படின்றார் சொல்கிறார். அந்த சௌகர க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா யத்ர சம்ஸ்தாச்ச மே தேவி ஹுத்ருதாசி ரசாதலாத் யத்ர பாகீரதி கங்கா மம சௌகரேவ சௌகரவே ஸ்திதாம். இந்த சௌகர க்ஷேத்திரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து அங்கிருந்து தான் அவ்வளவு அழகாக நான் உன்னை பூமியில் ரசாதலத்திலிருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்தேன் அப்படின்றார். யத்ர சம்ஸ்தாம். பகவான் சொல்றான், இந்த இடத்துல எப்பொழுதும் நான் நித்தியம் வசிக்கிறேன். பாதாளத்திலேருந்து உன்னை உத்தாரணம் பண்ணி நான் கொண்டு வந்தது இந்த சூக்கர க்ஷேத்திரத்தில் தான் அப்படின்றார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த சூக்கர க்ஷேத்திரத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் நெட்லெல்லாம் தேடி மேப்பு நல்லாமோ கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா இந்த க்ஷேத்திரத்தை பற்றி படிக்க ஆரம்பித்து அப்புறம் இதை பற்றி இன்னும் ஆத்தென்டிகேட்டடாக புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் தேடி அதுக்கப்புறம் அந்த புக்கை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதை ஆர்டர் பண்ணால் எக்ஸாக்டாக இன்னைக்கு சாயங்காலம் அந்த புஸ்தகம் என் கையில் வந்து கிடச்சது. கரெக்டாக வராக ஜெயந்திக்கு வராக க்ஷேத்திரம் ஆஹாத்மியம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அது இப்படி வந்து அமையிறதுன்றது தான்
அனுகிரகம்ன்றதுனா சோரம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிங்க பார்க்கணும். நாளைக்கு நான் எப்படி போட்டுருவேன் மேப்பு எல்லாம். சூக்கர க்ஷேத்திர சோரம் அப்படின்னு பேர், சோரம் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ என்னடான்னா உங்களுக்கும் சேர்த்து இந்த ஆசீர்வாதம். வராகமூர்த்தி ரொம்ப அழகாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் நம்ம எல்லாருக்குமே. என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார்? ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ம்ரியமாணம் தோ காஷ்டபாஷாணசன்னிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, உலகிற்கு காரணமான என்னை, பிறப்பற்றவனாகிய என்னை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கட்டையும் போலே கல்லும் போலே தங்களுடைய அந்திம காலத்தில் இருக்கும் பொழுது அந்த என் பக்தரை நான் ஸ்மரிக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். இது பேர் தான் வாக்கு தத்தம்னு பெயர். ஓகே, இது வராகமூர்த்தி கொடுத்துருக்கார். அப்போ ஸோ கிரேட் ரைட். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு நம்ம எல்லாருக்கும். சரியா? வராக துவாதசி. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் மாசி மாச சுக்லபக்ஷ துவாதசி. திரும்பி சொல்கிறேன், சாந்திர மாச அடிப்படை. ஓகே, ஸ்ரீ வாதிராஜர் நம்ம மத்வ சம்பிரதாயத்தில் மகோன்னதமான ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீ வாதிராஜர். அவருக்கு ஹயக்ரீவர் அவ்வளவு பிரத்யக்ஷம். எனக்கு தெரிஞ்சு 2 ஆச்சாரியர்கள் ஹயக்ரீவ உபாசனையில் அப்படி சித்தி அடைஞ்சவர்கள் எனக்கு தெரிஞ்சு 2 பேர். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒருத்தர் நிகமாந்த மகா தேசிகர், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அப்படின்னு ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு அவர் சொன்னார். இந்த வாதிராஜர் டெய்லி ஹயக்ரீவருக்கு நிவேதனத்தை தன் வெள்ளி தாம்பாளத்தில் வச்சு தன் தலை மேலே வச்சுப்பா. ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாக வந்து சாப்பிடுவார். ஹயக்ரீவன், ஹய அப்படின்னா குதிரை, கிரீவன்னா முகம், நடி கழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஹயக்ரீவன்னா குதிரை முகத்தோன், பரிமுகத்தோன் அப்படின்னு சொல்லுவோம். கஜமுகம்லாம் சொல்லணும், மாதிரி பரிமுகம் அப்படின்னு பேர் தமிழ். அப்போ அவருடைய அவதார தினம் இன்று. சரியா? அப்படிப்பட்ட அழகான ஒரு நாளில் நாம் இந்த விரஜமண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுட்டுருக்கோம். அது முக்கியமாக நிறைய நம்ம ஆதிவராக புராணம் அந்த ஸ்லோகங்கள் தான் நிறைய வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகங்கள் வாசி பாருங்க. இந்த சூக்கரக்ஷேத்திரம் வராக சுவாமி நம்ம எல்லாரையும் தேடிண்டு வந்துவிட்டா. ஜோர் இல்லையா? அத்தனை சிரேஷ்டம் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமம். எங்கே மரம் செடி கொடிகள் தெரிகிறதோ அங்கே ஒன்றை நிலைநிறுத்துவேன்னு சொல்லி மதுரா காண்டத்தில் வராகசுவாமி சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. கர்க சம்ஹிதையிலேயே இது இருக்குது. ஓகே, அப்படிப்பட்ட மதுரா காண்டம் சொல்லும்படியான பிரஜமண்டலம் நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் ஸ்ரீ பிருந்தாவனம், அதில் நேற்று நான் கேட்டிருந்தேன், பக்தி தேவி யஜ்யம் இளவயசாயிடுறா அப்படின்னு கேட்டபொழுது பாகவத மகாத்மியம் சொன்னேன். பத்ம புராணத்தில் காண கிடைக்கக்கூடிய பாகவத மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம்தான் நேற்று நான் வாசித்தேன்.
ரொம்ப அழகாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் விதவிதமாக இந்த பிருந்தாவனத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. அதில் 14வது அத்தியாயம், அதில் 34வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் இது. 14வது என்ன அத்தியாயம்? யோசிங்க பார்க்கலாம், நானும் யோசிக்கிறேன். முக்கியமாக பிரம்மதேவருடைய ஸ்துதி, பிரம்ம மோகனத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களில் பிரம்மஸ்துதி. அதில் அவர் 34வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தத்பூரி பாக்யமிஹ ஜன்ம கிமப்யடவ்யாம் யத்கோகுலே அபி கதமாங்கிரிரஜோபிஷேகம் யஜ்ஜீவிதம் து நிகிலம் பகவான் முகுந்தஹ த்வத்யாபி யத் பதரஜஸ்ருதிம் ரிக்யமேவ. இந்த மனுஷலோகத்தில் அதுலேயும் ஒரு பங்கான, பிரஜமண்டலத்தில் அதுலேயும் ஒரு பங்கான, இந்த பிருந்தாவனத்தில் நந்த பிரஜத்தில் கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோகுலவாசிகளுடைய, கோகுலம்னாலே பிருந்தாவனம் எல்லாம் தான். நம்ம சாதாரணமாக கோகுலம்னா மகாவனத்தை சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே பிரஜமண்டலம். அதுலேயும் பிரஜமண்டலத்தை வாழக்கூடிய கோபாலர்கள், கோபிகைகள், கோமாதா, யாருடையதாவது பாத தூளிகள், அல்லது முக்கியமாக கோப்பர்கள், கோபிகைகள், இதுதான் மெயினாக. தத்பூரி பாக்யமிஹ ஜன்ம கிமப்யடவ்யாம் யத்கோகுலேபி கதமாங்கிரிரஜோபிஷேகம் யஜ்ஜீவிதம் து நிகிலம் பகவான் முகுந்தஹ த்வத்யாபி யத்பதரஜஸ்ருதிமிருக்யமேவ. இந்த கோபாலர்கள், கோபிகளுடைய பாததூளி அடையக்கூடிய பசுவோ பக்ஷியோ மரங்களோ எந்த ஜென்மாவாக இருந்தாலும் அதுவே பாக்கியம் உடையது. ஏன்னு கேட்டால் இந்த பிரஜவாசிகளுடைய ஜீவனம் முழுக்க எல்லாம் தரக்கூடிய, மோட்சம் தரக்கூடிய முகுந்தனே நிறைஞ்சிருக்கானோ. இன்றைக்கும் எந்த பகவானுடைய திருவடி தூளிய வேதமே தேடி தேடி காண கிடைக்காம சுத்துறதோ, அந்த பகவானுடைய திருவடி தூளியை தரிக்கக்கூடிய, அந்த பகவானையே ஆசிரயித்து அவனையே வசப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரஜவாசிகளுடைய திருவடி தூளி சர்வசிரேஷ்டம். யார்? படைப்பு கடவுளான பிரம்மதேவருடைய வாக்கியம் இது. அப்போ இவ்வளோ வசதி இல்லாத பிருந்தாவனம் அதில் புல்லாய் பிறவி தர வேண்டும். விளையாட்டு இல்லை. புரியுறது உங்களுக்கு? எவ்வளவோ பாவங்கள் உடம்பால், மனசால், வார்த்தைகள்னால, எண்ணங்கள்னால நிறைய பண்ணுறோம், பண்ணிட்டோம். எல்லாத்திலிருந்தும் விடுபடுறதுக்கு எதிரா சுலபமான வழின்னா பிரஜமண்டலத்தினுடைய வைபவங்கள் கேட்டாலே போதும். ஏன்னு கேட்டால் பாபியான துஷ்ட நடவடிக்கையினாலே தாய், தந்தை, சகோதரன் அப்படின்னு எல்லாருக்குமே சிரமமாக இருந்து
தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த துந்துகாரியையும் பாவனப்படுத்தியது இந்த அழகான பிரஜமண்டல விஷயங்கள் தானே. அவன் பாகவதம் கேட்டான், ஆனால் பாகவத்தில் போக 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 கிருஷ்ண விஷயம் தானே. ஆரம்பமும் கிருஷ்ணன், நடுவிலையும் கிருஷ்ணன், முடியும் பொழுதும் கிருஷ்ணன். அதனால் நீங்கள் கேட்குறீர்கள் இல்லையா, அதுவும் இன்னைக்கு வராக துவாதசி, ஸ்ரீ வாதிராஜ துவாதசி, அதில் இவ்வளவும் கிடச்சிருக்கல. அதோட தெரியுமா, நாளைக்கு ஸ்ரீபாத நித்யானந்த திரையோதசி, ஸ்ரீபாத நித்யானந்தருடைய அவதார தினம். ரைட்? அப்போ இதெல்லாம் கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கு இல்லையா. இவ்வளோ வருஷமாக சத்சங்கம் கேட்டுருக்கு, எல்லாம் உங்களை புண்ணியமாக்கியிருக்கு. நீங்கள் பாபி அல்ல. எல்லாத்தையும் கிருஷ்ணன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மானசீகமாக உங்களை எல்லா பாவத்தையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உன் இஷ்டமாக இருக்கணும்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்லோகம்தான் சொல்லியிருக்கேன், மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो वराह स्वामी की जय, जय बोलो श्रीमन वादिराज तीर्थर की जय. राधे कृष्णा.